கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. நாளைக்கு செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபா வந்து ஃபோனில் வந்து சிதம்பரத்தை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ ஃபோன் பண்ணி சொன்னேன்னா நான் உடனே ஒத்துக்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரிமா நான் வந்து ரொம்ப சாஃப்டான ஆள் தான், என் ஆள் தான் வந்து வெறும் 40 வாட்ஸ் தான் சொன்னான், நான் தான் போனால் போகுது கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டுமே, உன் மேலே அன்பு ஜாஸ்தியானதுனால ஒரு 140 வாட்ஸ் வந்து கரண்ட் வச்சேன், இது போதாதுன்னு நினைக்கிறேன் போல். சரி, உனக்காக மேற்கொண்டு அடுத்த ஒரு ஸ்டெப்பு ஒன்று கொண்டு வரலான்னு பார்க்குறேன். உன் குடும்பத்தை தான் தொடணும்னு நினைக்கிறேன். சரி, உன் குடும்பத்தில் யாருக்கும் நீச்சல் தெரியாதாமே, அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்க சொல்லு, அநேகமாக வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகுது, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னோடனே தீபா திட்டுறாங்க. என் குடும்பத்து மேலெல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீன்னொன்னே, ஓ உனக்கு இதுக்கே இப்படியா, இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆளை யாருன்னு போய் சீக்கிரம் காப்பாற்று, டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, பார்த்து சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாப்புல. என்ன இப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஆள் அப்படின்னு பதட்டத்தில் தீபா வந்து ஓடி வராங்க. வந்தோடனே மீனாட்சி பார்க்குறாங்க. என்னாச்சு தீபா, நில்லு நில்லு, ஏன் பதட்டத்தில் இப்போ ஓடி வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அது ஒன்றும் இல்லைக்கா, அந்த சிதம்பரம் வந்து ரொம்ப லிமிட் தாண்டி ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோன்னே, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, என்னை பாட வச்சே ஆகணுங்கிறனால என்னை வந்து ரொம்ப மிரட்டுறான் அப்படின்னோன்னே, நீ மிரட்டினா வந்து பயப்படாத, தைரியமாக பேச வேண்டியது தானே, அவன் என்ன மட்டும் மிரட்டலக்கா, இப்போ வந்து மாமாவுக்கு ஷாக் அடிச்சிச்சுல, அதுக்கு கூட காரணம் அவன் தான் அப்படின்னோடனே, உண்மையாக சொல்கிற, ஆமாம் அவன் ஆளுங்க எல்லோரும் நம்மளை சுற்றி தான் இருக்காங்க அப்படின்னோடனே, இதை முதல்ல நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, தீபா வந்து கார்த்திக்கிட்ட வந்து சொல்லலாமா, வேணாம் உண்மையே சொல்லி முடிவு பண்ணிடலான்ட்டு சொல்லலான்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி சொன்னால் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து உண்மையை சொல்லிட்டா உன்னை துரோகி, பச்சை துரோகின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, அதனால் வேணாக்கா, அது சரியாக வராது, இப்போ முதல்ல வந்து யாருக்கு நம்ம குடும்பத்தில் வந்து நீச்சல் தெரியாதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நல்லா யோசிச்சு அப்படின்னு. செகண்ட் மீனாட்சி வந்து அருணுக்கு தான் நீச்சல் தெரியாது அப்படின்னோடனே, ஆமாம் அப்போ அருண் எங்கே இருக்காங்க, அவர் ஸ்விம்மிங் பூல் கிட்டக்க தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, தீபா வந்து வேகமாக வந்து மீனாட்சி அழைச்சிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து அருண் வந்து வெளியில் நல்லா தள்ளி நின்றுட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் வந்து குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து நீச்சல் அடிக்கிட்டு இருக்காங்க. அருண் கொஞ்சம் எதுக்கு தள்ளியே நில்லு அப்படின்னு கீழே இருக்கிற அசோக் சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, கீழே உள்ளவங்க வந்து மேனேஜர் வந்து கூப்பிட்றாங்க. உங்களுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதா, வாங்க நீங்களும் நீச்சல் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கூப்பிட்டோன்னே, எனக்கு எந்த அளவு நீச்சல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா பாஸ், சரி அப்போ தள்ளியே இருங்க, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிடுறாப்புல. கரெக்டாக வந்து யாரோ ஒருத்தவங்க கரெக்டாக வந்து அருணை வந்து தள்ளி விட்டுறாங்க. விட்டோன்னே நீச்சல் குளத்தில் வந்து விழுந்துடுறாங்க. அதை வந்து உள்ளே இருக்கிற வந்து அசோக்கு, நாச்சியார் ஹஸ்பண்டு யாருமே கவனிக்கலை. தீபாவும் மீனாட்சியும் வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓடி வந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக தீபா வந்து கத்துறாங்க, யாராவது மாமா போய் காப்பாற்றுங்க, உங்கள் பையன் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னோன்னா, கரெக்டாக வந்து மீனாட்சி வந்து அசோக்கிட்ட சொன்னோன்னா, அங்கே பாருங்கள் உங்கள் தம்பி கீழே தண்ணியில் விழுந்துட்டு இருக்காங்க, டே என்னடா ஆச்சு, நீ ஏன்டா தண்ணிக்குள்ளே விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வர்றாங்க. ஓடி வந்து நீச்சல் வந்து காப்பாற்றி மேலே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னா இப்போ வயிற்றை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருக்காங்க. அசோக் வந்து வயிற்றை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கிறதுல வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நம்ம அருண்கிட்ட இருந்து என்னாச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பதட்டத்தில் இருக்கும்போது கரெக்டாக வந்து கார்த்தி வேகமாக ஓடி வராங்க. என்னாச்சு, யாருக்கு என்னாச்சு அப்படின்னோன்னு பின்னாடி அபிராமி அம்மாவும் பார்க்குறாங்க. உன் அண்ணனை போய் பாருப்பா அப்படின்னோன்னு, அண்ணா என்னாச்சு, எந்திரிங்க எந்திரிங்க, ஐயோ எந்திரிக்கவே மாட்டாங்கிறாங்க. ஏன்னா அபிராமி அம்மா வந்து பதட்டத்தில் பயந்துட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா வந்து பதட்டத்தில், என்னாச்சு அருண், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் நீச்சல் குளத்துக்கு போனீங்க, உங்களுக்கு தான் ஸ்விம்மிங் தெரியாதுல்ல அப்படின்னோடனே டக்குன்னு எந்திரிச்சிடுறாப்புல. எந்திரிச்சோன்னே தான் எல்லோரும் குடும்பத்தில் உள்ளவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. என்னாச்சு, ஏன் நீ உன்னை யாராவது தள்ளி விட்டாங்களா அப்படின்னு கார்த்திக்கு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் யாரும் தள்ளி விட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் யாருன்னு தெரியல, நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னா அப்போன்னு பார்த்து யாரோ இடித்த மாதிரியே இருந்துச்சு அப்படின்னோன்னு சுற்றி பற்றி கார்த்தி வந்து நோட் பண்ணி பார்க்குறாங்க. சரி வா, இங்கே நிற்க வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் தீபா வந்து மீனாட்சி கிட்ட சொல்கிறாங்க, இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தால் சரியாக வராது, கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்கிறது தான் நம்ம முடிவு, அவன் சின்ன சின்ன விளாட்டாக விளாண்டுக்கிட்டு இருக்கவன் இப்போ அடுத்தது ஸ்டேஜ் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போன்னு பார்த்து மேனேஜர் வராங்க. யாரோ தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்களாமே, நம்ம பாஸ் அவங்கள காப்பாற்றணும்ல அப்படின்னு தண்ணிக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பாட்டி வந்து தலையில் தட்டி, எங்கே எந்திரி, காப்பாற்றி அரை மணி நேரம் ஆகிடுச்சு, உன் ரிசார்ட்டுக்கு வந்ததுலேருந்தே சகுனமே சரியில்லை, நான் என்னமோ என் பையன்கிட்ட பேராண்டி எல்லார்ட்டையும் சொல்லி இந்த ரெசார்ட் வாங்க வேணான்னு சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, ஐயோ அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க, இது மாதிரி ஒரு ராசியான ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு தேடினா கூட கிடைக்காது அப்படின்னா, ஆமாம் வந்ததுலேருந்தே சரியில்லை, சரி விடு நான் அப்புறம் பேசிக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே, இந்த பாட்டிக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடு தான், சரி நம்ம போய் அதை வேலையை பார்ப்போம், எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம கொஞ்சமாவது மரியாதையாக ட்ரீட் பண்ணி கஞ்சி இந்த ரெசார்ட்டை வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க.
கரெக்டாக அடுத்தது தீபா வந்து ஒரு முடிவு கட்டிடலாம் இந்த சிதம்பரத்துக்குன்னு ஃபோன் அடிக்கிறாங்க. சிதம்பரம் வந்து என்னம்மா அதுக்குள்ளே வந்து ஃபோன் வருது போல், சரி சமாதானம் ஆகிட்டா போல், போகிற வேலை மிச்சம் ஆகி போச்சு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தீபா வந்து யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு எடுத்தோடனே பேசினோன்னே சிதம்பரத்துக்கு வந்து செம அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னம்மா மரியாதைலாம் கிடைக்கிது? ஓ உனக்கு மரியாதை வேறு கொடுக்கணுமா? நீ எல்லாம் பண்ண வேலைக்கு உன்னை வந்து அடிக்கணும், என் கையில் கண்ணு முன்னாடி நில்ல, அதனால தான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னோன்னே, ரொம்ப ஓவராக பேசிட்டே இல்லை, நீலாம் வந்து இன்னும் முளைக்கவே இல்லை, உன்னை எப்படி பாட வைக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எழுதி வச்சுக்க, இப்போ நான் அடுத்தது அடிக்க போகிற அடியில் உன்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னோடனே, உன் வாழ்க்கையே காலி பண்ணுறேன் அப்படின்னோடனே, யோ என்னையா வேணால் காலி பண்ணியா, நானே முடிவு பண்ணிட்டேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தீபா.